ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் மோடி அதில் விமர்சிக்கலாம், ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது அடுத்து பெருமுதலாளிகள் அதானி அம்பானியை ராகுல் நெருங்குறாரு, அதானிகிட்ட இருந்து டெம்போவாக பணம் வாங்கிட்டாரு, அப்போ அதானி அம்பானியோடு ராகுல் கூட்டணி வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா இப்போலாம் அதானியை பற்றி ராகுல் பேசுவதே இல்லை. இந்த ட்ரெண்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. என்னடா இவரோட ஃப்ரெண்டு தானே அதானி, திடீர்னு இப்படி காட்டி கொடுக்குறாரு, திடீர்னு இப்படி லிங்க் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மோடியினுடைய அதானி எதிர்ப்பு வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கணுமா? மோடி அதானியை கைவிட்டு ஓடுறாருன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சி தன்னுடைய நண்பர் அதானியை அவர் காப்பாற்றுகிறார், எப்பா ராகுல் தான்னா நீ அவங்களோட ஒரு மிங்கிலாய்க்கோ அப்படின்னு தன்னுடைய சக குஜராத்தி முதலாளியை காப்பாற்றுறாருன்னு எடுத்துக்கணுமா? இந்த ரெண்டில் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள். என்ன மாதிரி உங்களை மாதிரி படித்தவர்களுக்கும் மேலே மேட்டுத்தல்வர்களுடைய நகரமாட்சிகள் இப்படியெல்லாம் நினைப்பாங்க. எங்களை மாதிரி கிராமத்துக்காரங்கடா ஏன்டா அவன் இன்னும் வேகனா கருப்பு பணத்தை கொடுத்தான்னு சொல்கிறான், இவன் வேகனா கருப்பு பணத்தை வாங்கிட்டான் ராகுல்னு சொல்கிறான். சொல்றவன் நாட்டு பிரதம மந்திரி, கொடுத்தவன் யாருன்னு தெரியுது, வாங்கினவன் யாருன்னு தெரியுது, தெருவில் பேசியிருக்கான நடவடிக்கையை காணமே அப்படின்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம். அதனால இது பொய், பம்மாத்து, ஏமாற்று வித்தை, இனிமே உங்ககிட்ட ஏமாற மாட்டோம் அப்படின்னு மக்கள் முடிவு. இல்லை இப்போ பொதுவாக இதை அதானி இனி ராகுலோடு நெருக்கமாகிறார் அல்லது ஆட்சி மாறப்போகுதுன்னா அவங்க முதலாளிகள் தானே. முதலாளிகளுக்கு காங்கிரஸ் என்ன, பாஜக என்ன? சரி ஆட்சி மாற்றம் இங்கே வரப்போதோ அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே அம்பானியும் காங்கிரஸோடு நெருக்கமாக இருந்தவர் தான். அந்த வகையில் ஏப்பா இனி இவங்க தான்ப்பா அப்படிங்கிறப்ப அவர் கொஞ்சம் இவரை கழட்டி விட்டு விட்டார் அல்லது மோடியை அவர் கை கழுவி விட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றது என்ன வந்துன்னா, அதானிக்கும் தெரிஞ்சு போச்சு, மோடிக்கும் தெரிஞ்சு போச்சு, அடுத்த ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி தான் காங்கிரஸ் தலைமையில தான் வரப்போகுது. அதுதான் இந்த விமர்சனத்துக்கு காரணமே. ரொம்ப சுலபமா அதுதான். இவர் கழட்டி விட்டாலும் சரி, அவர் கழண்டு போய் வெளியே வந்தாலும் சரி, ரெண்டுக்கும் காரணமே இனி பாஜகவை நம்பி பயனில்லை என்று அதானி நினைச்சிட்டாரு. இனிமே நம்மால இவங்களை காப்பாற்ற முடியாது என்று மோடியும் நினைச்சிட்டாரு. அதான பொருள். அது மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு. இல்லை இவ்வளவு காலமா இந்த ஒரு குஜராத்தி முதலாளிக்காண்டி தான் இந்தியாவை அடகு வைக்கிறார் அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. இடதுசாரிகள் மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி பொதுமக்கள் எல்லாமே. இப்போ என்ன அவர் மீது மெயின் சார்ஜ் வச்சாங்களோ அதையே அப்படியே ராகுல் மீது அவர் தள்ளி விடுறாருன்னா, அப்போ இனிமேல் ராகுல் ப்ளஸ் அதானி அலைன்ஸ் உருவாக போதா? இனி வாங்க நீங்கள் ஆட்சியாளர்னா உங்களுக்கான முதலாளிகளாக நான் இருந்துட்டு போகிறேங்கிற மாதிரி மாற போகிறாங்களாங்கிற கேள்வி வருது. இது வியூகமாக எது வேணாலும் நீங்கள் வியூகம் எடுக்கலாம். இதில் இருக்கிற பிரச்சனை, அதானி வெளியே வந்தா இனி பிஜேபியால் பயன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனால வர்றாருன்னு அர்த்தம். அதானியை கழட்டி விடுறாருன்னு முடிவு வந்தாலும் நம்ம பவர் போயிடுச்சு அதனால தான் இவன் வெளியே போகிறான் அப்படின்னு மோடியே ஒத்துக்கிறதா அர்த்தம். இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, ஆளுங்கட்சி பலவீனப்பட்டு விட்டது, மக்கள் நிராகரித்து விட்டார்கள், இது அவர்களுக்கே தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் இந்த விமர்சனம் வருது. அப்படியே தான் பார்க்குறீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது மோடி மீது வைத்த இந்த விமர்சனங்கள்லாம் வராது. ஒரு முதலாளிகளுக்கான ஆட்சி, ஒரு தனிப்பட்ட ஒரு மாநிலத்து முதலாளிகளுக்கான ஆட்சிங்கிற விமர்சனம்லாம் இல்லாமல் தான் போகும். எங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போது முதலாளிகள் இருந்தாங்களா இல்லையா? டாடா இருந்தாரு, பிர்லா இருந்தாரு, அம்பானி இருந்தாரு, அதானி இருந்தாரு, எல்லாரும் தானே. ஆனால் காங்கிரஸ் அவர்களுக்காக மக்களை வஞ்சித்ததாங்கிறதான் கேள்வி. இவர்கள் ஆட்சியில அந்த குறிப்பிட்ட ஒரு 5-6 முதலாளிகள் வளமாக அவருடைய சொத்துக்கள் பெரிய மடங்கு, ஆயிரக்கணக்கான மடங்கு கூடுச்சு. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் படுகுடிக்கு போயிடுச்சு. அமித்ஷாவுடைய பையன் வெறும் 50,000 ரூபாய் முதலீடு போடுறான், 80 கோடி லாபம் அடிக்கிறான். நீங்க 80 கோடி முதலீடு போட்டாலும் 50,000 கூட லாபம் அடைக்க முடியாம இங்க சாதாரண ஆட்கள் இருக்கிறான். வேறுபாடு தெரியுது இல்ல? காங்கிரஸ் ஆட்சியிலும் முதலாளிகள் இருந்தாலும் முதலாளிகள் அவங்க வேலையை பார்த்தாங்க, அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் ஆட்சி செய்யலைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய மோடி பிரதமராக வெளிநாடுகளுக்கு போகிற போது எத்தனை முறை அம்பானியை, அதானியை இவர்கள்லாம் கூட்டு போனார். கூட்டு போனது மட்டுமில்ல, அவர்களுக்கு லைசன் ஒர்க்கே பண்ணார். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்றனே, ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டு போனாரா அதானியை? பெரிய சுரங்கத்தை எடுத்தாங்களா? இது அதானியா போய் அந்த அரசாங்கத்தை பேசினாரு, போட்டோவை வெளியிட்டாங்க அவங்க. அதைத்தான் சொல்றேன். இந்த நாட்டுடைய பிரதமர் முதலாளிகளுக்கு லைசன் அதிகாரியாக வேலை செஞ்சார். அதுக்கு நான் இதோ வன்மையான குற்றச்சாட்டா வைக்கிறேன், யாராவது பதில் சொல்லட்டும். காங்கிரஸ் ஆட்சியில் எப்போதாவது இப்படி செஞ்சிருக்காங்களா? முதலாளிகளை ஒழிப்பதல்ல காங்கிரஸ் ஆட்சியினுடைய நோக்கம், ஏழைகளுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவது காங்கிரசுடைய நோக்கம். ஆனால் இவருடைய நோக்கம் முதலாளிகளை வளப்படுத்துவது, சாதாரண மக்களை ஏழைகளாக. ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு.
முதலாளிகள் கூடாது என்பதல்ல காங்கிரசுடைய கொள்கை. மற்றவர்களை எத்தனை பேர் முடியுமோ அவர்களை முதலாளி ஆக்கணும்னு நினைச்சோம். கோவில்கள் கூடாது என்பதல்லங்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபம் இல்லை. பொருள் அதுதானே அவங்க. அதனால இவர்கள் எது வந்தாலும் முதலாளிகளுக்கான கட்சியாக காங்கிரஸ் இருக்காது என்பதற்கு கடந்த கால ஆட்சியே உதாரணமா இருக்கு. அதனால எதிர்காலத்தில் அப்படித்தான் இருக்கும். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், கடந்த காலத்திலாவது காங்கிரஸ் தனி ஆட்சி நடக்கிற போதே அப்படி இருந்துச்சு. இப்போ நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி இருக்கக்கூடிய மற்றவர்களும் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இதை கவனிப்பார்கள். இந்த தவறுகள் எங்காவது இலைமறை காய்மறையாக நடந்தால் கூட எச்சரிக்கையோடு சொல்லுவார்கள். ஆகவே நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்முடைய பிரதமர் இந்த பேச்சை பார்க்கிற போது வழக்கமாக ஒரு நாளைக்கு 7-8 கலர்ல விதவிதமா இதை கட்டிட்டு போற நம்ம பூம்பு மாடு வச்சுட்டு போவோம். அந்த காலத்துல ஜக்கமா குறி சொல்றான்ட்டு அந்த நினைப்போட இவரை ஜோக்கரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதமர். அப்ப அவர் அது மட்டும் இல்லாம அதிகாரிகள்லாம் கார்கேவை சந்திக்கிறாங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வருது. அதை வந்து நம்ம எப்படி புரிந்துக்கிறது? அதிகாரிகள் ரிசல்ட் வர போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. ஆனால் அதிகாரிகள்லாம் சத்தம் இல்லாமல் கார்கேவை சந்திக்கிறாங்கிற மாதிரி. அது இயற்கை, மனிதனுடைய இயல்பு. நீங்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கவன் நல்லவனோ கெட்டவனோ, நல்லவனாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஆபத்து, கெட்டவனாக இருந்தால் ஆபத்தே இல்லை தான். ஆனால் சராசரி மனிதர்களை விட அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை முன்கூட்டியே கணிக்கின்ற வாய்ப்பு வசதிகள் இருக்கு. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்பவே இப்ப காலையில 5:30 மணி ஆகுது, லேசா கிழக்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு ரெட் கலர்ல ஒரு மஞ்சளா அப்படி வரும்ல, அப்ப விடிய போகுதுன்னு அர்த்தம். அடுத்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வெளிச்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப அது மாதிரி அந்த மஞ்சள் நிறத்தோடு கூடிய அது ஆரம்பம் வர்றதுதான் இந்த அதிகாரிகள்லாம் கார்கேயையும் மற்றவர்களையும் சந்திப்பது. ராகுலையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதிகாரி. நீங்க கார்கேயை சந்திச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, ராகுலையும் சந்திக்கிறாங்க பெரிய பெரிய அதிகாரிகள். எங்கெல்லாம் விட்டுருங்க, நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க என்ன பண்ண முடியும், எங்களை இந்த மாதிரி பண்ணாலும் இப்பவே பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது முடிவு என்ன என்பதை முன்கூட்டியே நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கு. ஓ, அப்போ பல ஃபைல், பல கோப்புகள், பல ஊழல் விஷயங்கள் எல்லாமே ராகுல்கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு. இப்பயே போக ஆரம்பிச்சிருச்சா? ஏற்கனவே இருக்குங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எத்தனை பேர் நம்ம நரேந்திரல இருந்து அவருடைய டூயல் ரோல் வரணும், எல்லாரும் எவ்வளவு பேர் உள்ள போறாங்க, திகாருக்கு போறாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, ராகுல் நிறைய ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் பேசியிருந்தார். ஏற்கனவே பெரியாரை பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தாலும் இப்போ ரொம்ப ஓப்பனாக பேக்வர்டு கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட் இவங்களுடைய ப்ராக்ரஸ் குறித்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறாங்க. அதை பேசுவது மட்டும் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டு எடுத்து 90 IAS அதிகாரிகள் லிஸ்ட் எடுத்துகிட்டு இதில் எங்கேயா யாதவர் இருக்கிறான், இங்கே எங்கேயா தாழ்த்தப்பட்டவன் இருக்கிறான், எல்லாமே சர்மாக்களும் பாண்டேகளும் முகர்ச்சிகளுமாகவே இருக்கீங்களே, அப்போ அவன் இந்த பேக்வர்டு கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட் தானே இந்தியா முழுக்க 75% இருக்கிறான். இதை பேசுனது திராவிடியன் மூவ்மெண்ட்டோ கம்யூனிஸ்டுகளோ இல்லை, ராகுல் காந்தி சொல்கிறார். ஃபுல்லாக எடுத்துட்டாரு, ஃபுல்லாக பிராமின். எனக்கு அது புதுசு இல்லை. ஏன்னா ராகுலுடைய ஜீன் இது, ஜவஹர்லால் நேருடைய ஜீன் இல்லையா? ஜவஹர்லால் நேரு பேரழகன், உலக கோடீஸ்வரன், பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்ட மனிதர் பிரதமராக இருக்கிற போது மிகப்பெரிய கோடீஸ்வரன், பெரிய அறிவுஜீவி, பெரிய பெரிய உயர்ந்த ஜாதிக்கு சொந்தக்காரன், அவர்கள் சொல்வதை விட ஒரு சாதாரண கருத்த கிராமத்தில் பிறந்த உயர்நிலை பள்ளி கூட படிக்காத காமராஜர் சொன்னால் அது தேசத்திற்கு மக்களுக்கும் நல்லதுன்னு யோசிக்காம அப்படியே செயல்படுத்தி காட்டினார். பல காரியங்களை சொல்ல முடியும். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெய்வேலி, அந்த நெய்வேலியில சுரங்கம் அமைக்குன்னு பல பேர் சொன்னாங்க, மத்திய அரசு எடுத்துக்கவே இல்லை. காமராஜர் போய் சொன்னாரு, ஒரு ஆய்வு அனுப்பினாரு நேரு. ஆய்வு அனுப்பி அந்த ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, இந்த சுரங்கத்தை வைத்தால் பெரிய நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்ற உடனே நீங்க அதை வற்புறுத்தாதீங்க, பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் போய் தான் வந்திருக்காங்க. அதுக்கு இவர் சொன்னது, வல்லுநர்கள் நீங்க சொல்றீங்களே, ஒண்ணு அவங்களுக்கு என்ஜினியரிங்ல அறிவு இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா அவர்களை புரிந்து கொள்ள உங்களால முடியலன்னு அர்த்தம். நிச்சயமா அதை வேணும் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதற்கு நான் ஏன் சும்மா வேடிக்கைக்கு சொல்ல, அதை துவங்குகிற போது நேரு வந்து துவங்கி வைக்கிற நேரத்தில் அவர் பேசிய பேச்சு வெளிப்படையா பேசினார். இந்த சுரங்கத்தை ஆரம்பித்தால் நட்டம் வரும் என்று நான் சொன்னேன். உங்களுடைய முதலமைச்சர் கட்டாய் நட்டம் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் துவக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்.
அவர் மீது இருக்கிற அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக இழப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று தோக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போதே இந்த சாதாரண இந்த கருத்த மனுஷன், இன்னும் இந்த வீடியோ இருக்கு, எழுந்த அந்த பிரைம் மினிஸ்டர் முன்னால் இருக்க மைக்கை அப்படி திருப்பி, இந்த சுரங்கத்தில் லாபம் வந்தா தமிழ்நாட்டுக்கு எத்தனை % கொடுப்பீங்கன்னு கேட்டார். அதை சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொண்ட நேரு பிரைம் மினிஸ்டர், இவர் சாதாரண ஆளு, அவருக்கு முன்னால் இவர் யார்? மிக சாதாரண மனிதர். இவர் சொல்வதில் இருக்கிற நியாயம், அவருடைய நேர்மை, அதற்கு அவர் தந்த மதிப்பு, அவருடைய ஜீன்ல வந்த ராகுலுக்கும் அது இருக்கும் இல்லையா? அதுதான் வெளிப்படுது. இன்னொரு முக்கியமான இது, இந்தியா அலைன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷா கிண்டல் அடித்தார். இவங்க ஆட்சிக்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமரா, ஏன்னா கேலி கூத்தா, உத்தவ் தாக்கரே, மம்தா, ராகுல், ஸ்டாலினா அப்படின்னு சொல்லி சிரித்தார். உடனே சஞ்சய் ராவத் சொல்லிட்டாரு, ஸோ வாட், நாங்கள் அப்படி கூட இருப்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் உன்னை மாதிரி சர்வாதிகாரி 5 வருஷம் இருக்கிறத விட 5 வருஷத்துக்கு 5 நல்ல பிரதமர்கள் இருந்தால் நாங்கள் மாறி மாறி வந்துக்கிறோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டார். காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு அலைன்மெண்ட், இப்படி ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் செஞ்சால் ஏற்றுக்குமா? ஒரு வருடத்துக்கு ஒரு பிரதமர், 5 வருடத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு கூட ஒரு பிரதமர் வர்றதா கூட வச்சிருக்கேன். ஆனால் கிரிமினல்கள் யாரும் பிரதமர் ஆக மாட்டாங்க. குஜராத்தில் ஒரு மோசமான ஒரு கிரிமினலுக்கு அந்த நாட்டுடைய, அந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றம், இவன் இந்த மாநிலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இங்க இருந்தா கலவரம் தான் வரும் அப்படின்னு மாநிலத்தை வெளியே அனுப்புனாங்க. அவர் யாருன்னு தெரியுமா? இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த அமித்ஷா தான். அதனால 6 மாசம் கூட வரட்டும், மாசம் கூட பிரதமராக வரட்டும், அவர்களில் யாரும் உன்னை போல கிரிமினல்கள் இருக்க மாட்டார்கள். நேர்மையாளர்கள் இருப்பார்கள், மக்களை மதிக்கின்றவர்கள் இருப்பார்கள், மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் இருப்பார்கள். எத்தனை நாள் ஆட்சியில் இருக்கிறார் என்பதல்ல, அந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்றுதான் மக்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அமித்ஷாவே திகாருக்கு போக தயாராகி கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டும். கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைய செய்தி, நாட்டு நடப்பு, இனி என்ன நடக்க போகுது, ஜனநாயகத்தை பாஜகவும் காங்கிரஸும் எப்படி அணுகுது, என்ன மாதிரி மாறும், அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தாலும் ஜனநாயகத்தை விட்டு தரமா அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை ஒரு மூத்த அரசியல்வாதியாகவும் காங்கிரஸ் கட்சிக்காரராகவும் உங்களுடைய கருத்துக்களை ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வணக்கம். நன்றி.